ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம பஹல்காமில் நடந்த அந்த ஒரு இன்சிடெண்ட் அவங்க எல்லாருக்குமே தெரியும். அதை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் அவங்ககிட்ட இப்போ சொல்ல போகிறேன். 22 ஏப்ரல் டியூஸ்டே நியர்லி ஒரு 2:50 3:30 PM கிட்டே இருக்குங்க. நம்ம பஹல்காம்லேருந்து 7 கிலோமீட்டர் அவேவாக இருக்க பைசாரன் வேலி அப்படின்ற ஒரு பிளேஸில் வந்துட்டு 6 டெரரிஸ்ட் அட்டாக்ஸ் வந்துட்டு நடந்திருக்கு. இந்த பிளேஸ்க்கு நீங்கள் போகிறதுனா அவ்வளோ ஈஸியானது இல்லைங்க. 2 வீலர்லேயோ கார்லேயோ வந்துட்டு போக முடியாது. இல்லைன்னா வந்துட்டு ஹார்ஸில் தான் நீங்கள் வந்துட்டு ரைட் பண்ணி போக முடியும். இந்த பைசாரன் வேலி இருக்குல்ல, அதை வந்துட்டு லிட்டில் ஸ்விட்சர்லேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ கண்டினியூ பண்ணலாமா? ஒரு திக்கான பைன் ஃபாரஸ்ட்லேருந்து 6 பேர் வராங்க. அவங்க வந்துட்டு டெரரிஸ்ட்டுங்க. நம்ம இந்தியன் ஆர்மியோட யூனிஃபார்ம் வியர் பண்ணிவிட்டு கையில் வெப்பன்ஸ் வச்சுட்டு அப்புறம் வந்துட்டு பாடி கேமரா வியர் பண்ணிவிட்டு அவங்க வந்துட்டு உள்ளே வராங்க. அதை பார்த்த டூரிஸ்டர்ஸ்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஓகே நம்ம இந்தியன் ஆர்மிஸ் வந்துட்டு சும்மா வந்துட்டு இங்கே ரவுண்ட்ஸ்க்கு வந்திருப்பாங்க போல் அப்படின்றத நினைக்கிறாங்க. ஆனால் அது தாங்க இல்லை. அந்த 6 டெரரிஸ்ட்டுமே வந்துட்டு அங்கே இருந்த டூரிஸ்டர்ஸை வந்துட்டு கொல்றதுக்காக வந்திருக்காங்க. ஐ விட்னஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வைங்களேன், அங்கே வந்த டெரரிஸ்ட் வந்துட்டு டூரிஸ்டர்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, உங்கள் பேர் என்ன, நீங்கள் என்ன மதம் அப்படின்றத கேட்டுட்டு இஸ்லாம்ஸ் இல்லைன்னா அவங்கள வந்துட்டு ஷூட் பண்ணிட்டாங்க அப்படின்றதையுமே அங்கே இருந்து ஐ விட்னஸ் வந்துட்டு சொல்கிறாங்க. இங்கே வந்துட்டு 28 பீப்புள் வந்துட்டு இறந்து போயிருக்காங்க. 20 பீப்புள் வந்துட்டு இன்ஜுரி ஆகி ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு அட்மிட் பண்ணப்பட்டிருந்தாங்க. அப்புறம் சில டெரரிஸ்டோட பேர்லாம் வந்துட்டு வெளியிட்டிருந்தாங்க. அலிபாய் தாலா அப்படின்ற ஒருத்தவர், அப்புறம் வந்துட்டு ஆசிஃப் ஃபோஜி, ஹொசாம் மூசா, அப்புறம் வந்துட்டு சுலைமான். இது 3 பேர் இல்லைங்க, ஒரு ஆளுக்கு 3 பேருங்க. அப்புறம் ஆசிஃப் ஹுசைன் தோக்கர். அப்புறம் இவங்க 3 பேரோட பேர் மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் வந்துட்டு நம்ம இந்தியா இருக்குல்ல, அது வந்துட்டு இது பாகிஸ்தான் பண்ணப்பட்டது அப்படின்றத நினச்சி அவங்க வந்துட்டு இங்கே இருந்து போல் இண்டஸ் வாலி வாட்டர் இருக்குல்ல, அந்த வாட்டரை வந்துட்டு பாகிஸ்தானுக்கு வந்துட்டு ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. இன்றைக்கி வந்துட்டு ஒரு ஆஃப்டர்நூன் டயத்தில் வந்துட்டு அந்த வாட்டரை வந்துட்டு எந்த இன்ஃபார்மே பண்ணாமல் கொஞ்சம் எப்பயும் திறக்கிறத விட கொஞ்சம் ஸ்பீடாக வந்துட்டு ஓப்பன் பண்ணனால பாகிஸ்தானில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க தண்ணியை கிட்ட எந்த இன்ஃபார்மே பண்ணாமல் திறந்துட்டாங்க, எங்கள் ஊரில் வந்துட்டு ஃப்ளட்டு வந்துருச்சு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆனால் யாருக்கும் எந்த பாதிப்பும் எந்த சேதாரமும் இல்லை அப்படின்றதையுமே அவங்க வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு பைசாரன் வேலி இருக்குல்ல, இந்த பிளேஸ் இப்போ திறக்க வேண்டியதே இல்லைங்க. இது ஜூன் ஜூலை இந்த ஒரு மந்தில் திறக்க வேண்டிய ஒரு பிளேஸ் தான். இப்போ திறந்தது ஏப்ரல் 20th வந்துட்டு திறந்துருக்காங்க. யாருக்கிட்டையுமே எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே கொடுக்கல. எந்த இன்ஃபார்மே இல்லாதனால தான், எங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இல்லாதனால தான் எங்களால் இந்த பிளேஸை பார்த்துக்க முடியலை. அப்படி செக்யூரிட்டி இருந்திருந்தால் நாங்கள் வந்துட்டு எப்படியாச்சும் இந்த டெரரிஸ்ட்டை வந்துட்டு பிடிச்சிருந்துருப்போம் அப்படின்றத எல்லாம் நம்மளோட ஆர்மிஸ் வந்துட்டு சொல்கிறாங்க. இந்த ஒரு வீடியோ நான் வந்துட்டு எல்லையில் பாதுகாத்துட்டு இருக்க நம்மளோட இந்தியன் ஆர்மிக்கு ஒரு ட்ரிபியூட்டாக தாங்க ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோக்கு லைக் போட்டு என்னோட பிரித்திங் டாக்ஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை, ஐ வில் மீட் யுவர் நெக்ஸ்ட் வீடியோ.